வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்க உள்ளார். தடையில்லா மின்சாரம் கிடைப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த செலவிடப்பட்ட தொகை குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி உத்தரவிட்டுள்ளார். கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் புரேவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்க உள்ளார். முதல் முறையாக இந்த ஆண்டு இந்த விருதுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது மற்றும் ஆய்வு செய்தது உட்பட அனைத்தும் ஆன்லைன் முறையில் நடைபெற்றது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு சேவை மக்களுக்கு கிடைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் புதுமையான மின் ஆளுமை திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் 2 ஆண்டுக்கு ஒருமுறை டிஜிட்டல் இந்தியா விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து இன்று பேச்சு நடத்த வருமாறு தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து 40 விவசாயிகள் அமைப்புகளுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. இன்றைய தினம் நடைபெறவுள்ள பேச்சுக்களின் போது 3 வேளாண் சட்டங்கள் தவிர குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் விவசாயத்திற்கான மின் இணைப்பு உள்ளிட்ட இதர பிரச்சினைகள் தொடர்பாகவும் பேசப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினைக்கும் திறந்த மனதுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாணவர்கள் படிப்பை பாதியிலே நிறுத்திவிடாமல் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காக 59,048 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் அளித்ததாக கூறினார். இதனால் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும், இந்த கல்வி உதவித் தொகையில் 60% மத்திய அரசும் மீதமுள்ள 40% மாநில அரசுகளும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வி உதவித்தொகை கிடைக்காமல் தற்போது படிப்பை பாதியிலேயே கைவிட்ட 1,36,00,000 மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு அவர்கள் உயர்கல்வி பயில மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். தடையில்லா மின்சாரம் கிடைப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக தமிழகம் தொழில்துறையில் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். கோவிட் தொற்று காலத்திலும் நாட்டிலேயே புதிய முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்த மாநிலம் தமிழகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக 3,05,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வந்ததாகவும், இதனால் மாநிலம் முழுவதும் 10,50,000 மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். உணவு தானிய உற்பத்தி, போக்குவரத்து, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நீர் மேலாண்மை ஆகியவற்றில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் தேசிய அளவில் அதிகமான விருதுகளை பெறுகின்ற மாநிலம் என்கிற பெருமையையும் தமிழகம் எட்டியுள்ளதை தனது உரையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். திருச்செங்கோடு நகர மக்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் 10 நாட்களில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த செலவிடப்பட்ட தொகை குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், உருமாறிய கொரோனா தமிழகத்தில் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட புதிய திட்டங்களையும் பட்டியலிட்ட திரு மு க ஸ்டாலின், சாத்தனூர் அணை செய்யாறு இணைப்பு திட்டத்தை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டுவிட்டதாக குறை கூறினார். தமிழகத்தில் 1,265 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார். தமது துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக நேற்று தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர், சென்னை குடிநீர் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் பெரிய கூட்டு குடிநீர் திட்டங்களையும் விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தினார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் 1550 கோடி ரூபாய் செலவில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு உடனடியாக ஒப்பந்தம் கோர வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அமைச்சர் 200 கோடி ரூபாய் செலவில் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள சாக்கடை பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கூறினார். சென்னையில் தொடங்கப்பட்ட 38 அம்மா மினி கிளினிக்குகள் மூலமாக இதுவரை 5864 பேர் பயனடைந்துள்ளதாகவும் 200 வார்டுகளிலும் இதுபோன்ற மினி கிளினிக்குகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் புரேவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்குட்பட்ட நல்லாடை, சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இம்மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விளக்கும் புகைப்படங்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டு பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இக்குழுவினர் பார்வையிட்டதோடு சேத விவரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இன்று மத்திய குழுவினர் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம், கருங்கண்ணி, கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கு பணியூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர். தமிழகத்தில் 8 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக நேற்று மாநிலம் முழுவதும் 1000க்கும் குறைவானவர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று 957 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நோய் தொற்றிலிருந்து நேற்று 1065 பேர் குணமடைந்தனர். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,95,293 அதிகரித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி நேற்று 12 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாட்டில் பல்வேறு கட்ட பரிசோதனையில் உள்ள கோவிட்-19க்கு எதிரான தடுப்பூசி உருமாறிய வைரஸ் தொற்றுக்கு எதிராக செயல்படாது என்ற தகவல் ஆதாரமற்றது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு விஜயராகவன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசிகள் வைரஸ் தொற்றை அழிப்பதுடன் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். உருமாறிய கோவிட்-19 தொற்று குறித்து விரிவான தகவல்களை தெரிவித்த அவர், இந்நோய் தொற்று மிக விரைவாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றார். வெளிநாடு பயணத்தை முடித்து இந்தியா திரும்புபவர்களுக்கு கோவிட்-19 தொற்றுக்கான உரிய பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் மூலமாகவும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலமாகவும் இந்நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இருவரிச் செய்திகள். பிரிட்டனில் நேற்று 53,135 பேருக்கு புதிதாக கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீன அரசால் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர் ஹாங்காங்கை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். தென்கொரியாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி MM நரவானே அந்நாட்டில் உள்ள பாதுகாப்பு மேம்பாட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டார். மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவில் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரயில் வெள்ளோட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு 236 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கோவை மாவட்டம் பேரூர், ஆலந்துறை, இக்கரை, போலுவாம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி தொடங்கி வைத்தார். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் சென்னை, மோகன் பாகன் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்க உள்ளார். தடையில்லா மின்சாரம் கிடைப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த செலவிடப்பட்ட தொகை குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி உத்தரவிட்டுள்ளார். கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் புரேவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.